படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அம்மா அப்பா வந்துட்டு உலகத்தை பாக்குறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியல. அப்புறம் ஒன்னொன்னா புரிய வருது. லைக் அவன் ஏங்குறதே வந்துட்டு அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு பீப்புள் கனெக்ட் அந்த மாதிரி. அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிராமத்துல இருக்கிற அப்பா அம்மா வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவை விட பெஸ்டா தெரியுறாங்க. அவனுக்கு கிராமத்துல வசதியே இல்ல, டாய்லெட் கூட இல்லாத வீடு அது. பட் ஸ்டில் வந்துட்டு அவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான் அந்த மாதிரி தோணுது. எக்ஸ்சேஞ்சுக்குலாம் அவன் வந்துட்டு ஒரு குட்டி பம்பரத்தை வாங்கிட்டு அவ்வளவு பெரிய விலை உள்ள பொருளை கொடுத்துட்டு வரான். அந்த மாதிரி குழந்தைங்க உலகத்துல வந்துட்டு விலை, இது 4000 இது 2000 அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் வந்துட்டு அந்த ஹாப்பினஸ். எனக்கு இந்த பம்பரம் கிடைக்கிறது ஒரு ஹாப்பினஸ், அதனால நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட ஐட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் அந்த குழந்தை ஏங்குது ஒரு ஒரு விஷயத்துக்கும். அம்மா அப்பா கூட இருக்கிறதுக்கு ஏங்குறதுங்கிறது வந்துட்டு எல்லா குழந்தைங்களும், அப்பா அம்மா வேலைக்கு போற எல்லா குழந்தைங்களும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. பட் நம்ம இது நிறைய பேரண்டிங் விஷயங்கள் இருக்கு. ஒரு அப்பாவா அவர் வந்துட்டு அவன் மேல ரொம்ப கோவப்படாம, அதே மாதிரி பையன் வந்துட்டு அப்பா கிட்ட ரொம்ப இன்னோசென்டா இருந்தாலும் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறான், ஹானஸ்டா இருக்கான், பொய் அதெல்லாம் வந்துட்டு இது பண்றான். அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயத்துல நம்ம அப்பாக்களோட கனெக்ட் ஆச்சு, நம்ம அம்மாக்களோட கனெக்ட் ஆச்சு. அதனால இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினா வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு பதிலா ஃபுல்லா சாங்கா வச்சதே வந்துட்டு ஒரு பெரிய வித்தியாசமான முயற்சி மாதிரி இருந்தது. ஒரு 19-20 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே பேக்ரவுண்டுக்கு பதிலா சாங்ஸ் மட்டும்தான் வருது. பெரிய பெரிய சிங்கர்ஸ் பாடி இருக்கிறாங்க. ஆண்ட்ரியா வாய்ஸ் எல்லாம் கேட்டேன் நானு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான முயற்சியாவும் இருந்தது. அண்ட் இட் வாஸ் ரியலி குட். நல்லா ஓடும். எனக்கு தெரிஞ்சு சம்மர் வெக்கேஷனுக்கு வந்திருக்கலாம். இந்த படத்துக்கு இன்னொரு நல்ல பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். இதுலயும் காமெடியா தான் இருக்கு. இதுலயும் காமெடி ஆக்சுவலி ஒரு எல்லா அப்பாக்கள், மிடில் கிளாஸ் அப்பாக்களுமே தங்களை தாங்களே காமெடியன்ஸை தான் காட்டிப்பாங்க. அது ஒரு மாதிரி அந்த ரோலுக்கு ஒரு சூட்டபிளா ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. பெஸ்ட் ஆக்டர் அந்த குட்டி பையன் தாங்க. எனக்கு வந்துட்டு என்னோட நெஃப்யூஸ் நீஸ் அதுங்கெல்லாம் பண்ற சேட்டை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன இருந்தாலும் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறது அவ்வளவு செரிஷ் பண்ணுவாங்க, அது ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி எனக்கு எங்க அப்பாவோட இருந்த கனெக்ட் இருக்கும். அந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்ததுங்கிறதுனால. ஸோ லைக் சிவா கிட்ட நிறைய நம்ம அப்பாக்கள் பண்ற சேட்டை, அவங்க மறைக்கிறது, பொய் சொல்லிட்டு போய் ஒரு விஷயம் பண்றது, அந்த மாதிரிக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.